கோலி டாக் கோலிவுட் நியூஸ். செல்வராகவனோட புதிய படம் தொடங்கியது. எஸ்.ஜே. சூர்யா நடிப்புல நெஞ்சம் மறப்பதில்லை என்ற படத்தை இயக்கியிருக்காரு செல்வராகவன். குடும்ப பின்னணி கொண்ட கதையில உருவாகி இருக்கும் இந்த படத்துல அட்டகத்தி நந்திதா, ரெஜினா ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சு இறுதிக்கட்ட பணிகள் நடக்கும் நிலையில அடுத்தபடியா அவர் விஜய் நடிக்கும் படத்தை இயக்க இருக்கிறதா கடந்த மாதம் செய்தி பரவச்சு. பின்னாடி விஜய் கிட்ட நான் இன்னும் கதையே சொல்லல, அவரை சந்திச்சது கூட நட்பு ரீதியாதான்னு சொல்லி அந்த செய்திக்கு முற்றுப்புள்ளி வச்சாரு செல்வா. அதே மாதிரி செல்வராகவன் இயக்கத்துல சந்தானம் நடிக்கிறாருன்னு ஒரு செய்தி கடந்த சில மாதங்களா உலவிக்கிட்டு இருக்கு. அதுதான் இப்போ உண்மையாக இருக்கு. மேலும் செல்வராகவன் சீரியஸான கதைகளை படமாக்குறவரு, சந்தானம் காமெடி கலந்த கதைகள்ல நடிக்கிறவரு. எப்படி இவங்களோட கூட்டணி செட் ஆகுன்ற கேள்விகள் ஒரு பக்கம் எழுந்துட்டு வந்த நிலையில அவங்க 2 பேரும் இணையும் புதிய படத்தோட பூஜை நேத்து நடந்தது. அதோடு இந்த படத்துக்கு சந்தானத்தை மனசுல வச்சு ரொமான்டிக் காமெடி கதையை உருவாக்கி இருக்காராம் செல்வராகவன். அதோட சந்தானம் நடிச்சிருக்கும் சர்வர் சுந்தரம் படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிருக்கும் நிலையில இந்த புதிய படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறாரு.